ஹாய். நீங்கள் மல்லிகைப்பூ கட்டி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த செடி இப்போ எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்க. இப்படியே வந்து இது இந்த செடியில் தாங்க அவ்வளோ மொக்கு பூக்குது. ஆனால் செடி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இலையெல்லாம் கம்மியாக இருக்குது, ஆனால் மொக்கு அதிகமாக இருக்குது. இது ஒருலாம் 7-8 ஒரு நாளைக்கு தான் பூக்கும். இது இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக அந்த அரும்பு. காலையிலே எனக்கு என்ன வேலைன்னா, ப்ரஷ் பண்ணிவிட்டு வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு இந்த பூவெல்லாம் பறிக்கிறது தான். அதை சுவாமிக்கு அந்த நந்தியாவட்டை, பாரிஜாதம், செம்பருத்தி எல்லா பூவையும் பறிச்சுட்டு, இதுவும் ரோடு சைடு இருக்கா இந்த பக்கம், அதனால் வேஸ்ட்டாக இருக்குன்னு வாக்கிங் போகிறவங்க வரவங்கெல்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் சரி நம்மளே முன்னாடி பறிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் அரும்பு பறிச்சிடுவேன் இந்த பக்கம்லாம். இதெல்லாம் பறிச்சுட்டு இதுக்கு இந்த இந்த கவை மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்கோம். அதால் தான் இந்த பக்கம் எல்லாம் வளைச்சி பறிக்கிறதுக்கு அதை வச்சுப்பேன். இது பாரிஜாதம் போகுது, வெள்ளை அடுக்கு நந்தியாவட்டை, செம்பருத்தி இதெல்லாம் சாமிக்கு பறிச்சுக்கிட்டு அதையும் பறிச்சுட்டு இந்த இன்னொரு பெரிய பெரிய மல்லிகை முக்கா காமிச்சேன் பாருங்க, இவ்வளோ பூத்துருந்துச்சு. இதிலே இப்போ நேற்றுக்கு பூத்ததுலேயே நிறைய விட்டு போனது, நிறைய பூ வேறு அவ்வளோ இருந்துச்சு. இதெல்லாம் உதிரி பூவெல்லாம் அப்படியே எடுத்து சின்ன சின்ன சுவாமிக்கெல்லாம் அப்படியே விளக்குக்கு எல்லாம் வச்சுருவேன். வாங்க மாடிக்கு போகலாம். மாடிக்கு போய் அந்த பெரிய பெரிய மல்லிகை மொக்கு ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேயே கதவுக்கும் பக்கத்துலேயே வளைச்சி பறிக்கிறதுக்கு இங்கேயே ஒரு கம்பி வச்சுருப்போம். இதை எடுத்துகிட்டு நான் போய் அங்கே அதெல்லாம் வளைச்சி பறிக்கிறதுக்காக இதை வச்சுருப்போம். அப்போ முல்லை அரும்பு நிறைய பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சீசன் மாறிடுச்சா என்னன்னு தெரியல, இப்போ குறைஞ்சிடுச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த மல்லிகை அரும்பு நிறைய மக்கு வச்சுருக்கு. ஆனால் செடியெல்லாம் கட் பண்ணதுனால நிறைய பூ இல்லை இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் கட் பண்ண போகிறதில்ல, அப்படியே இருக்கட்டும்னு நினச்சிருக்கேன். நல்லா செடி நிறைய படர்ந்துருந்தால் தான் பூ அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சத்தையெல்லாம் அப்பப்போ வேணால் கூட்டி அள்ளிப்போம். அது டிஸ்டர்பன்ஸ்னால தான் நாங்கள் செடியை வெட்டிகிட்டு இருந்தோம். இது அப்பப்போ அந்த வாட்டர் தண்ணி போகிற வழியெல்லாம் க்ளீனாக அப்பப்போ வச்சுக்கிட்டோன்னா இந்த பிரச்சனை இருக்காதுன்னு செடியை வெட்டாமல் இந்த ட்ரிப்பு வச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ இதில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய மொக்காக இருக்கும், ஆனால் கம்மியாக தான் பூக்குது. இன்னும் நிறையா செடி படர்ந்தால் தான் நிறைய பூக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், இதுலேயே ஒன்று விட்டு போயிருக்கிறதெல்லாம் பூத்துருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.